ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். 1 கப் மைதா மாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடரை நம்ம ஏன் ஃபில்டர் பண்ணோன்னா, இல்லைனா அது கட்டி கட்டியாக நிற்கும். இதே நம்ம ஃபில்டர் பண்ணிட்டால் நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இது ரெண்டும் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் பட்டரை உருக்கி வச்சுருக்கேன். அதோட ஒரு முட்டையும் சேர்த்துக்கிறேன். அது ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் டைரி மில்க்கும் சேர்த்து பீட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். சாக்லேட் கேக்குங்கிறனால ஃப்ளேவருக்காக கொக்கோ பவுடரும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ இதில் நம்ம பாலை சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சின பாலை நல்லா ஆற வச்சு 2 டம்ளருக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சலிச்சு வச்சுருந்த மாவில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த மிக்சரை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விட்டுக்கலாம். எடுத்தோடனே நிறையா ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. அது ஒரு கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு சாலிடான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கேக் டீன் இருந்தால் கேக் டீன் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் வைக்கிறேன்னா பாத்திரத்துலேயும் வைக்கலாம். இதில் உங்களுக்கு பட்டர் பேப்பர் தான் வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் பட்டரை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் ஒட்டாமல் பிசு பிசுப்பு இல்லாமல் வரும். இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம கேக் ஒட்டாமல் வரணுங்கிறக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே வெண்ணிலா கேக்னால் நம்ம மைதா சேர்த்துக்கலாம். இது சாக்லேட் கேக்குங்கிறனால நான் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட கேக் மிக்சரை இதில் ஊற்றிடலாம். அந்த பாத்திரத்தில் உள்ளதையும் எடுத்து இதில் போடுறேன். கேக்கை ஓவனில் வச்சா தான் நல்லா வரும்லாம் இல்லைங்க. நீங்கள் குக்கர்லேயே நல்லாவே பண்ணலாம். குக்கரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. குக்கரோட மூடியில் கேஸ் கட்டு இருக்கக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா அது நல்லா சூடாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம குக்கருக்கு கீழே வைக்கிற தட்டை வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி தட்டி கீழே உள்ள உப்பெல்லாம் சம அளவில் பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டு நம்ம அந்த தட்டை வச்சிடலாம். வச்சுட்டு கேக்கை ஒரு இடுக்கியை வச்சு கீழே வச்சுருங்க. நான் அதில் இடுக்கி யூஸ் பண்ணிக்க மாட்டேன், பட் நீங்கள் இடுக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா குக்கர் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நான் மூடி வச்சுருக்க மூடி கொஞ்சம் கேப் ஆக்குறதுனால நான் இன்னொரு மூடி வச்சு மூடிக்கிறேன். கேஸ்கெட் இல்லாமல் நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்மளோட கேக் நல்லா 50 to 55 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நம்மளோட கேக் வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்மளோட சாக்கோ சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸிங்க. இதுக்கு தேவையான 3 பொருட்கள் தான்: பால், ஜீனி, கொக்கோ பவுடர். இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சு பாலை கொஞ்சம் நேரம் காய்ச்சுங்க. பால் கொஞ்சம் காய்ஞ்சோடனே நம்ம சுகரை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா காய்ச்சுங்க. அது நல்லா கெட்டியாக வரணும். அது ஓரளவு கெட்டியாக வந்தோடனே நம்மளோட சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது கொக்கோ பவுடர். இதை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணோடனே நமக்கு இதை நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா பிடிக்காமல் வரணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். நம்ம இது சிம்மில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளோட சாக்லேட் சிரப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான நம்மளோட சாக்லேட் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுமாரி நம்ம இன்னும் டேஸ்ட் ஆக்கணுங்கிறக்காக நம்ம ரெடி பண்ண சாக்லேட் சிரப்பை தேய்ச்சிக்குவோம். நல்லா ஒரு விடம் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இது நமக்கு நல்லா சாக்லேட் ஃப்ளேவரை தரும். இப்போ நான் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். கேக் ஃபுல்லாக மேலே மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சைடில் நான் அப்ளை பண்ணல. உங்களுக்கு சைடில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைரி மில்கை மெல்ட் பண்ணி அதை நான் கார்னரில் ஊற்றுறேன்.
ஒரு 6 பீஸ் ஆஃப் டைரி மில்க்கை நான் இதில் வச்சிடுறேன் நம்ம கேக்கில். பொடிச்ச பாதாமை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு பாதாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பாதாமை சைடில் டெக்கரேஷனுக்கு வச்சிடுறேன். இப்போ நம்மளோட கேக்கை நம்ம கட் பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி.